ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் நேரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவு டு அப்ளை ஃபார் சிங்கப்பூர் டூரிஸ்ட் வீசா. அதாவது நீங்கள் சிங்கப்பூர் போய் சுற்றி பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் வீசா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம் நேரம் யூடியூப் சேனலில் சிங்கப்பூர் ஒர்க் வீசா எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் ஸ்டூடெண்ட் வீசா பற்றி டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் நம் நேரம் யூடியூப் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சது தான், சிங்கப்பூர் ட்ராவலர்ஸை அட்ராக்ட் பண்ணுற ஒரு கண்ட்ரி. இங்கே பியூட்டிஃபுல்லான நிறைய பிளேசஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ட்ரெடிஷன்ஸ், நிறைய டெஸ்டினேஷன் பிளேசஸ் எல்லாமே இருக்குது போய் சுற்றி பார்க்குறதுக்கு. நீங்கள் சிங்கப்பூர் சுற்றி பார்க்க போகிறீங்க, அங்கே போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சிங்கப்பூர் போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டூரிஸ்ட் வீசா முன்னாடியே அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும். டூரிஸ்ட் வீசா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சிங்கப்பூரை போய் சுற்றி பார்க்க முடியும். எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கண்ட்ரீஸ்லேருந்து வர சிட்டிசன்ஸ்க்கு அவங்க வீசா ஃப்ரீ என்ட்ரி தராங்க ஷார்ட் டியூரேஷனுக்கு. ஸோ நீங்கள் உங்களோட நேஷ்னாலிட்டியை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட், அதாவது இமிக்ரேஷன் அண்ட் செக் பாயிண்ட்ஸ் அத்தாரிட்டி ICA ஆஃப் சிங்கப்பூர், இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீசா ஃப்ரீயா இல்லை வீசா எடுக்கணுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம சிங்கப்பூர் டூரிஸ்ட் வீசா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட பாஸ்போர்ட். உங்களோட பாஸ்போர்ட் வேலிட் பாஸ்போர்ட்டாக இருக்கணும். அது கூடவே 6 months வேலிடிட்டி பியாண்ட் யோர் ஸ்டே. செகண்ட் வீசா அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது ஃபார்ம் 14A. நீங்கள் இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இமிக்ரேஷன் அண்ட் செக் பாயிண்ட் அத்தாரிட்டி ICA வெப்சைட், அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் சிங்கப்பூர் எம்பசி இல்லைனா கான்சுலேட் கிட்ட இருந்து இந்த வீசா அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கிக்கலாம். தேர்டு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. நீங்கள் ரீசண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 copies வித் ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ட்ராவல் ஐட்டினரி. ஸோ உங்களோட ஃப்ளைட் புக்கிங் டீட்டெயில்ஸ், அது கூடவே அக்காமடேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸும் காட்டணும். நீங்கள் சிங்கப்பூரில் எங்கே போய் ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் ட்ராவல் இன்சூரன்ஸ். ஸோ நீங்கள் ஏதாவது ஃபாரின் டெஸ்டினேஷனுக்கு ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படின்னா ட்ராவல் இன்சூரன்ஸ் ரொம்ப கம்பல்சரி, ஆல்வேஸ் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சிங்கப்பூர் டூரிஸ்ட் வீசா எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளிகேஷனை எங்கே சப்மிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த சிங்கப்பூர் டூரிஸ்ட் வீசாக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சிங்கப்பூர் டூரிஸ்ட் வீசாக்கான அப்ளிகேஷனை நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஆத்தரைஸ்ட் வீசா ஏஜென்ட் தெரியும் அப்படின்னா அவங்க மூலயமா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ICA வெப்சைட்டில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ICA வெப்சைட் ஆன்லைன் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இவங்க வீசா அப்ளிகேஷனை உங்களோட பிஹாஃபாக இருந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க சிங்கப்பூரில் இருக்க லோக்கல் கான்டாக்ட், அதாவது இவங்க சிங்கப்பூரியன் சிட்டிசன் இல்லைனா சிங்கப்பூரியன் பெர்மனண்ட் ரெசிடென்ஸாக இருப்பாங்க. அவங்க அட்லீஸ்ட் 21 years ஓல்டாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட சிங் பாஸ் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்களே டைரெக்டாக கூட ஆன்லைனில் சிங்கப்பூர் டூரிஸ்ட் வீசாவை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீசா ஃபீஸை பற்றி பார்க்கலாம். வீசா அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா சிங்கப்பூர் டாலரில் $30 இருக்கும். ஸோ இந்தியன் கரன்சியில் 1800 rupees. இந்த ஃபீஸ் நான் ரீஃபண்டபிள். இப்போ சப்போஸ் உங்களோட வீசா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கூட இந்த வீசா ஃபீஸ் நான் ரீஃபண்டபிள் தான். இப்போ நம்ம அப்ளிகேஷனை எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்கலாம். நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸை ஆன்லைனில் ட்ராக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் ICA வீசா சிஸ்டமில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ட்ராக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஜென்ரலி 3 to 5 working days ஆகும்.
ஒன்ஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் வீசா அப்படின்னு சொல்கிற விசாவை அவங்க வந்து உங்களுக்கு மெயில் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மெயில் ஐடியில் இருக்க விசாவை ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து சிங்கப்பூருக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் சிங்கப்பூரில் அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், அதாவது அவங்கக்கிட்ட காட்டணும். இந்த வீடியோவில் நம்ம சிங்கப்பூர் டூரிஸ்ட் வீசா எப்படி அப்ளை பண்ணுறது, சிங்கப்பூர் டூரிஸ்ட் வீசா அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை, வீசா அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம் நேரம் யூடியூப் சேனலில் இருக்குது. அதாவது சிங்கப்பூர் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் வீசா எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலான வீடியோ நம் நேரம் யூடியூப் சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது வேறு நாட்டுக்கு போய் சுற்றி பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் வீசா எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது, வேறு நாட்டுக்கு போய் ஒர்க் பண்ணுறதுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் வீசா ஒர்க் வீசாலாம் எங்கே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பற்றி டீட்டெயில்ஸ் நம் நேரம் யூடியூப் சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் for the watch.